அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். சாமி, போன வாரம் கிளாஸ் சரியா நடக்கல. ஏன் என்ன? அரை மணி நேரத்துல முடிஞ்சு போயிடுச்சு. அது நான் நடந்து அவ்வளவுதான். அது சில பாட்டு அவ்வளவுதான். அதான் அதனால இன்னைக்கு அந்த பாட்டோட சேர்த்து 2 பாட்டை பார்த்துப்போம். அதுவும் இன்னைக்கு 2 பாட்டு பார்ப்போம். இல்ல சரி. இன்னைக்கு மகாதேவ மாலை 41வது பாடல். பாருங்க. இது போன வாரம் பார்த்தாச்சு இல்லையா? திருப்பி பாக்குறோமா? அதான் சொன்னேன், திருப்பி பாக்குறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அலைகடலும் புவி வரையும் அனல்கால் நீரும் அந்தரமும் மற்ற அகிலாண்டம் யாவும் நிலைகுலையா வண்ணம் அருள் வெளியினோடு நிறையா நிறுத்தி உயிர் நிகழும் வண்ணம் தலைகுலையா தத்துவம் செய் திரோதை என்னும் தனி யானை நடத்தி அருள் தலத்தில் என்றும் மலைவர வீற்றிருந்து அருளும் அரசே முக்தி வழி துணையே விழித்துணையே உள்மணியாம் தேவே. ஓகே, கீழே படிங்க. எப்போதும் ஓயாத அலை அடித்துக் கொண்டிருக்கும் கடலும் பூமியும் மலையும் தீயும் வீசுகின்ற காற்றும் தண்ணீரும் ஆகாயமும் மற்றும் உள்ள பல கோடி அண்டங்கள் எல்லாம் அவையவை விளங்குகின்ற இடத்தை விட்டு அகலாவண்ணம் இடத்தை விட்டு அகலாவண்ணம் தன்னுடைய அருள் நிறைந்த வெளியிலே வரிசை வரிசையாக அவற்றை நிலைநிறுத்தி வைத்துள்ள இறைவன் அத்துடன் இல்லாமல் உயிர்களாகிய ஜீவன்கள் எக்காலத்தும் வாழும் வண்ணம் செய்ய வகை செய்துள்ளது அறிந்ததே. ஜீவன்கள் இன விருத்தி செய்யும் வகை படைக்கப்பட்டுள்ளதால் முதியவை அழிந்தாலும் புதியனவாக தோன்றிக் கொண்டே இருத்தலால் ஜீவன்கள் அழியாது விளங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஓகே, நில்லுங்க சமி. அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நம்ம தவம் செய்யறோம்ல, இப்ப நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் சாமி. இப்ப நான் வீட்டுல இருக்கேன். என் வீட்டுல இப்ப தவம் செய்யறதுக்கு ஒரு இடம் தனியா இருக்கு. அதனால காலையில எழுந்திரிச்சோடனே தவம் செய்யணும்னு தோணுது. நான் ஏக்கமா எனக்கு போனல, நான் என் வீட்டுல இருந்தேன். அங்க போனா தோண மாட்டேங்குது. ஏன் அந்த தெரியல, ஏன் தோண மாட்டேங்குது? அப்படி நடக்குமா இல்ல என்ன? அந்த இடம் ஒரு இடம் நமக்கு அந்த இதை ஏற்படுத்தாதா? அப்படி ஒரு இது இருக்கா? இப்ப வீட்டுக்கு வந்துட்டாக்கா ஓகே, காலையில எழுந்திரிச்ச உடனே நேராவே குளிச்சு தவம் பண்ணு. அங்க தோணவே மாட்டேங்குது. வீட்டுல கூட நீங்க எங்க தவம் பண்றீங்களோ தனி மகிமை உண்டு. அங்க வேற ஃபீலிங். அது அப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கு. அங்க வேற உட்காந்தோட வீட்லயே தியானம் பண்ணிடுறதோ இன்னொருத்த உட்காந்து பாருங்க, மாற்றம் இருக்கும். சரியா இருக்கு. இல்ல அதான் சார், நான் ட்ரை பண்ணிருக்கேன். என்னோட பெட்ரூம்ல ட்ரை பண்ணிருக்கேன். சரியா வராது. எல்லாம் முக்கியம் சார். ஒவ்வொரு இடத்துல இருந்து அசையாத எழுத பாருங்க. என்ன சொல்றீங்க? ஒரு இடத்துல ஒவ்வொரு இடத்துல இருந்து மலை அசையாமல் எழுதுவாரு. ஒரு இடத்துல எந்த இடத்துல அந்த ஒரு இடத்துல நீ மாத்திக்கிட்டே இருக்க கூடாதா? போடக்கூடாது. அப்ப வெளியெல்லாம் போனா என்ன பண்றது? அது தலையெழுத்து வேற, அனுமதி கிடைக்காது.
இல்ல அங்க மட்டும் இல்ல சாமி. இப்போ ஹாலிடே எல்லாம் போகணுமாக்கா, அந்த இங்க அந்த இது வர கிடைக்காது. மாட்டேங்குது. அந்த 400 கிடைக்காது, வராது. அதான் ஏன்? ஏன் அதான் இடம் தான் பிடிக்கும், இடம் முக்கியம். அப்ப வெளியே போக கூடாது, வீட்லயே இருக்கணும். ஆமா ஆமா, வீட்டுல கூட எங்க பண்ணி அங்காமடம் தியானம் வேலை பண்ணுவாரு. இல்லை, என் பூஜை நடக்குதுல, அங்க உட்காந்து தியானம் பண்ண முடியாது, வேற உட்காந்து தியானம் பண்ண வராது. ஏன் அப்படி? இடம் முக்கியமா, முக்கியமா. சரி, நான் அது கேட்கதான் சந்தேகமா இருந்துச்சு. என்னடா அது சந்தேகமே இல்லை, கூடி வர மாட்டேங்குது. சந்தேகமே இல்லை. எங்க தியானம் பண்ண அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். திடீர்னு தடை வந்து விட்டதா, மூடம் உண்டாக்கி விட்டதா நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் வராது. சரி, எப்போதும் சொல்லுங்க. ஓயாது அரையடித்துக் கொண்டு இருக்கும் கடலும், எப்போதும் ஓயாது கொண்டிருக்கும் கடலும் பூமியும் மலையும் தீயும் வீசுகின்ற காற்றும் தண்ணீரும் பஞ்சபூதம் இதே ஆகாயமும் மற்றுள்ள பல கோடி அண்டங்கள் எல்லாம் அவை விளங்குகின்ற இடத்தை விட்டு அகலா வண்ணம் தன்னுடைய அருள் நிறைந்த வெளியிலே வரிசை வரிசையாக அவற்றை நிலைநிறுத்தி வைத்துள்ள இறைவன். அதாவது அங்க இருக்கு. சரியா சார்? சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கு இல்லையா, சில கோடு எல்லாம் இருக்கு இல்லையா, ஆமா, எல்லா கோடும் அப்படியே எங்க இருக்கு அங்கதான் அப்படியே இருக்கு. ஏன்னா சூரியன் சுத்தி வருது இல்ல, ஆமா வருது. பாதம் மாறாம சுத்தி வருது, பாதம் மாறாம சுத்தி வருது, அதே ரூட்டு அப்படியே போயிட்டு வருது. ஒண்ணு மோதல பாருங்க, ஒண்ணு மோதிக்காது, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்காது, உள்ள போயிட்டு வரும். அதை வரிசை எனக்கு வச்சிருக்கான். அதே மாதிரி பூமியில கூட பூமி இருக்கு, கடற்கரை தண்ணி இருக்கு, தண்ணீர் பூமி முழுங்கலாம்ல, ஆமா முழுங்காது, முழுங்காது. மேல காத்துட்டு பாருங்க, மேல போலாம்ல, போகாது, பூமி படம் இருக்கு பாருங்க, பறிச்சு அப்படியே மண்ணு அப்படியே இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, அது வந்து இடத்தை விட்டு நகராது, எங்க பொசிஷன் இருக்கோ அப்படியே இருக்குது. இப்ப பூமி சாமி ஆமா ஒரு ஏங்கல் விட்டு 3-4 டிகிரி அந்த பக்கம் போனுச்சுனாக்க போயிட்டு அந்த பாத்துலயே இன்னொரு பிளானட் போய் மோதுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? எது சத்தம் கேக்குதா? இல்லையே, என்னங்கடா இல்லையே, நெல்லுங்க, இதை கொஞ்சம் பாருங்க. இப்ப நம்ம வந்து பிளானட் வந்து எல்லாம் சுத்தி வருதுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, அது பிளானட் எப்படி இந்த வெறும் அந்த விளக்கவரையோட போட்டோ மட்டும் தான் இருக்கு. நெல்லுப்பா, நான் இன்னும் ஷேர் பண்ணலப்பா, இன்னும் பண்ணல, ஏதோ பண்ண போறேன், வழக்கு கொடுக்குறேன். பால்வெளி மண்டலத்துல எப்படி நம்ம சூரிய குடும்பம் எப்படி மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்குல்ல, இந்த பிளானெட்டும் அதை சுத்தி மூவ் பண்ணிட்டே இருக்கு. இப்படிதான்
ஓகே சாமி, நம்ம இவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருந்தோமா, சூரியன் வந்து அங்கேயே இருக்கு, இந்த பிளானட்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். சூரியன் வந்து இந்த பால்வெளி மண்டலத்துல அப்படியே அதை சுத்தி அப்படியே வருது, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை சுத்தி இந்த பிளானட் எல்லாம் போய்கிட்டே இருக்கு, அப்படியே போறாங்க எங்கேயோ. அப்ப அது பொசிஷன்ல அங்கங்க இருந்து கண்ட மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கல, ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சுச்சா? அப்ப இடிச்சா அதான் கோவிந்தா. ஆனா பாருங்க, அந்த பால்வெளி மண்டலத்துல அதோட பேஸ்ல அது வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு பிளானட் இருக்கு, எவ்வளவு சூரியன் இருக்கு, எவ்வளவு சந்திரன் இருக்கு, அது ஒண்ணுக்கு ஒண்ணு மோதாம போய்கிட்டு இருக்கு. எப்படி? அவ்வளவுதான், சரி, படிச்சோம். அங்கேயே இருக்கு, அங்கேயே இருக்கு. இல்ல இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க, அது அங்க இல்ல, அது போய்கிட்டே இருக்கா. இல்ல அது மாதிரி இல்ல, 15,000 கிலோமீட்டர் பெர் ஹவர். 70,000. 15 போட்டுருந்தா நான் படிச்சதுல 15 போட்டிருந்தா 15,000 கிலோமீட்டர் பெர் ஹவர். என்ன சாமி சொல்றீங்க? சத்தமா இருக்கு கேசவமூர்த்தி ஐயா, என்ன ஒரே சத்தம்? எங்க சாமி 15,000 போட்டிருக்கான்? நான் இல்ல புக்க படிச்சேன்பா. பாருங்க, ஆ 70,000 kilometer per hour. இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சாங்க? நாசா சாமி, இவங்களுக்கு இது வேற வேலை. நாசால உட்காந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்கிறாங்க. டெலிஸ்கோப்ல அனுப்புறாங்களா சாமி, சேட்டலைட்ல அனுப்புறாங்களா, இதை படிக்கிறதுக்கு தான். இது என்ன பண்ணுது, ஸ்பேஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாக்குறாங்க. அது பேர் 8 இருந்து படம் எடுத்து அனுப்புது, அதுல இவங்க ஸ்டடி பண்றாங்க சாமி. ஓகே, இந்த ஒரு சோலார் சிஸ்டமே இவ்வளவு பெருசா இருக்கு, அப்ப அந்த வெளி எவ்வளவு பெருசா இருக்கும்? விரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப அது எவ்வளவு பெருசு? தேங்கப்பா, ஐயா படிச்சாரு. ஐயா எங்க படிச்சாரு? ஓதாம உணர்றதானா? சாமி ஒரு வாரமா சரியா தியானமே பண்ணல சாமி. Where is it? Give me. How much? 6. Okay. ஜீவன்கள் இனவிருத்தி செய்யும் வகை படைக்கப்பட்டுள்ளதால் முதியவை அழிந்தாலும் புதியவனவாக தோன்றிக் கொண்டே இருத்தலால் ஜீவன்கள் அழியாது விளங்கிக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்பீசிஸும் இருந்துகிட்டே இருக்கு, அழியல. ஆனா சிலது அழிஞ்சு போச்சு. டைனோசார் அதெல்லாம் அழிஞ்சிச்சு. ஆனா இப்போ அழிய போகுது சாமி சில இனவிருத்தி இனங்கள்லாம். மனுஷன் பண்ற வேலை, அது காட்டு அழிச்சு போடுறாங்க சாமி. அது இருக்கிற இடத்தெல்லாம் அழிச்சு போடுறாங்க, அதனால அது இனவிருத்தி பண்ண முடியாம வாழ முடியாம செத்து போயிருதுங்க. அப்புறம் அதை என்னது வேட்டையாடிடுறாங்க. வேற புலி, உங்க நாட்டுல புலி நிறைய இருக்கா சாமி? ஏகப்பட்டது இருக்கா? என்ன சாமி ஏகப்பட்டதுக்கு? ரொம்ப கொஞ்சம் சாமி. அந்த காலத்துல வெள்ளைக்காரனுங்க அங்க இந்தியாவிலதான் புலி பல்லு அதெல்லாம் எடுத்து மாலையா கொடுக்குறாங்களாம். இருக்குதானே? நாய்ப்பல்லா இந்த குறை இருக்கான குரவன் புலி பல்லு கொண்டாந்து விற்பான், பஸ்டாண்ட்ல புலி பல்லு கொண்டாந்து விற்பான். ஓகே, நாய் பல்லு. நாய் பல்லு இல்லையா, நரி பல்லு தான் சொல்லுவாங்க. நரி பல்லு கிடைக்கும், அது கிடைக்காது. பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்லுவாங்க. நரி கொம்பு அது கேள்விப்பட்டிருக்கேன். நரி கொம்பு கிடைக்குது. அப்படி சொல்லும் போதே நம்ம சுதாரிச்சிருக்கணும். இல்ல உடனே காசு வாங்க. ஏன் வாங்கினா காசு ஏமா தம்பி,
இங்க வந்து வித்துருக்காங்க சாமி. நான் வந்து ஒரு 4 மணிக்கு இந்தியால இருந்து வந்து விற்பாங்க. சில பேர் 2 பேர் நடந்து போயிட்டு வித்துக்கிட்டே போவாங்க. அப்புறம் இங்க சொன்னாங்க சிட்டுக்குருவி லேகியம், நரிக்கும்பு அப்படின்னாங்க. நரிக்கும்பு வீட்டுல வச்சாக்கா இது இந்த சின்னதா காட்டினாங்க. நரிக்கும்பு மாதிரி சின்னதா இருக்குது. நானும் நினைச்சேன் நரிக்கெல்லாம் கொம்பு இருக்கு பாடுறா. சரி, அடுத்து வேற யாரும் படிங்க. மகேஸ்வரமா, நன்றி. படிக்கிறேங்கய்யா. படிக்குமா. படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில் நடைபெற்று கொண்டே இருத்தலால் ஜீவன்களில் இருப்பும் என்றும் இருந்து கொண்டே இருக்கின்றன. 5 மலங்களால் ஆணவம், மாயை, கன்மம், மாமாயை, திரோதை என்பவற்றில் பிறவிக்கான தத்துவத்தை நிகழ்த்துவது திரோதை ஆகும். ஜீவன்கள் பிறப்பதும் இருந்து மாண்டு பின்னர் பிறப்பதும் திரோதையின் செயல்தான். அந்த பிறப்பு இறப்பு பிறப்பு என்னும் தத்துவம். அடுத்தது படிக்கிறதாங்க. பாத்துரும். ஓகே, படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில். ஏன் சாமி இது 3 தான்? இங்க சத்த காணோம். ஏன் 3 தான் கேட்ட? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் அதெல்லாம் வராது. மெயின். ஓகே, நடைபெற்று கொண்டே இருத்தலால் ஜீவன்களில் இருப்பும் என்று இருந்து கொண்டே இருக்கு. ஆமா சாமி. ஆனா 5 மலங்களாகிய ஆணவம், மாயை, கண்மம், மாமாயை, திரோதை என்பனவற்றில் பிறவிக்கான தத்துவத்தை நிகழ்த்துவது திரோதை தான் செய்யுது. சரியா சாமி? இப்ப இந்த பிறப்பை ஏற்படுத்துறது திரோதை. திரோதைன்றது என்னது சொல்லுங்க. இப்ப ஆணவம், கண்மம், மாயை புரியுது. மாயினா ஆசை. சரியா சாமி? மாமாயினா பேராசை. சரியா? திரோதைன்றது மறைப்பு. சரி, அது எப்படி பிறவிக்கு நிகழ்த்தது? உயிர் எங்க போச்சுன்னா உயிர் உடம்பு விட்டு போகுது. ஓகே, மண்ணுக்குள்ள போச்சு. இல்லையா? மறைச்சி இப்ப உதாரணத்துக்கு சாமி, நான் பிறந்துட்டேன் சாமி. நான் பல ஜென்மங்கள் எடுத்திருக்க வாய்ப்பு உண்டு. சரியா? கண்டிப்பா இது என்னோட ஜென்மமா இருக்காது. பல ஜென்மத்துல எடுத்தது அந்த இதெல்லாம் ஞாபகத்துல இல்லையே. அதுதான் மறைப்பு. சரி, இந்த பல ஜென்மத்துல எடுத்தது ஞாபகத்துல இருக்காரு. அது ஒரு வரமா இல்ல சாபமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைச்சு பாருங்க. இந்த ஜென்மாலேயே சாப்பிட்டா பயந்துரும். நேற்று சாப்பிட்டா தெரியாது சாமி. சாப்பிட்டதை விடுங்க. ஒரு ஐடியா சொல்றேன், எக்ஸாம்பிள். எல்லா இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வந்துச்சுனாக்கா தலை வெடிச்சு போயிடும். அது ஓகே. நான் என்ன சொல்றேன்னா சாமி, இப்ப ஏற்கனவே நம்ம வந்து பல மாதிரி துன்பங்கள்லாம் அனுபவிச்சிருப்போம். சரியா சாமி? உதாரணத்துக்கு இப்ப உதாரணத்துக்கு சின்ன வயசா இருக்கும் போது நெருப்புல கை வச்சோம், சுட்டுருச்சா? இனிமே சுடாதே சுடுன்னு சொல்லிட்டு நெருப்புல கை வைக்கவே மாட்டோம். சரியா இல்லையா? அதே மாதிரி போன ஜென்மத்திலையும் பல ஜென்மங்கள்லயும் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இல்லறம் அப்படி இப்படின்னு பல வாழ்ந்திருப்போம். இது பணம் சம்பாதிக்கிறது, இப்படி கல்யாணம் அப்படி இப்படின்னு போயிருப்போம். அதை வந்து பட்டு துன்பப்பட்டிருப்போம். சரியா இல்லையா? அதெல்லாம் அப்படி ஞாபகத்துல இருந்துச்சுனாக்கா இந்த மேல ஏறி போயிட்டே இருக்கலாம் சாமி. ஏன் அதெல்லாம் இல்ல? அதான் மறைக்கிறது. இந்த துரோதை பண்ற வேலை தானா? அதான் மறைப்பு. ஜீவன்கள் பிறப்பதும் இருந்து மாண்டு பின்னர் பிறப்பதும் திரோதையின் செயல்தான். அந்த பிறப்பு இறப்பு என்னும் தத்துவம். இப்ப இந்த பிறப்பு இறப்பு என்பது தத்துவம் தான் திரோதை. அதனாலதான் 5 மலங்கள்ல ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதை. ஆணவத்தினால கண்மம் வருதா? கண்மத்தினால எப்படி? ஆணவத்தினாலதான்
மாயை வருது, ஆசை, அது மாயைனால கண்மம் வருது, செயல்பாடு வருது. மெயின், மூணு தான் மெயின். இதனால பரப்பு வருது, திரோதைன்றது. அப்போ ஒரு செட்டா இருந்து வேலை பாக்குறாங்க. அடுத்து படிக்குமா, இன்னும் படிச்சிருங்க. எங்க வந்துட்டாங்க? அலைகடலும் புவிவரையும் அனல்கால் நீரும் அந்தரமும் மற்றையாகி அகிலாண்டமா சமே, அகிலாண்டமா, அகிலாண்ட யாவோ அல்ல, யாவும் வருஷம் இல்ல நிலையில பரிச்சை கிடையாது. பரிச்சை இருந்தா திரோதி வரைக்கும் வந்துட்டீங்க, அப்ப முடிச்சிட்டீங்களா? ஆமா. ஓ சரி சரி சரி, நில்லுங்க பாப்போம். படிங்கம்மா. குலைந்து போகாமல் என்றும் நிலை பெற்று ஜீவன்களின் இருப்பு என்றும் இருக்கும்படி செய்கின்ற திரோதை என்கின்ற ஒப்பற்ற ஆட்சியை நடத்துகின்ற இறைவனே. அந்த இறைவன் எங்கே அருள் விளங்குகின்றதோ அந்த இடத்தில் நீங்காத வண்ணம் விளங்குகின்றானாம். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் ஜோதி என்ற அகவலில் இறைவனின் விளங்கும் இடத்தை நம் பெருமானார் குறிக்கின்றார். இயற்கையாக எங்கே கருணை, அதாவது அருள் விளங்குகின்றதோ அங்கே இறைவன் விளங்குகின்றான். அவனை மலை வர வீற்றிருந்து அருளும் அரசே என்கின்றார். கருணை உள்ளம் கொண்டவர், தயை மிகுந்தவர், திகையா வண்ணம் அவர்களே அவர்கள் உள்ளத்திலேயே வீற்றிருந்து அவர்களுக்கு அருள் பாலிக்கின்றான். அந்த அருளை தருவதற்கு அவன் யாரிடத்திலும் அனுமதி கோர தேவையில்லை. குலைந்து போகாமல் என்ன சொல்றீங்க? குலைந்து போகாமல் என்ன குலைஞ்சு போகுது? நிலை குலைந்து விட்டதா? என்னது? பிறக்கிறது இருக்கிறது அழிஞ்சு போகாம இருக்கா? ஜனனமும் மரணமும் அழியாமல் இருக்குது உலகத்துல. ஜீவன்களில் இருப்பு என்றும் இருக்கும்படி செய்கின்ற திரோதை என்கின்ற ஒப்பற்ற ஆட்சியை நடத்துகின்ற இறைவனே. அதே இதுதான், இவன் தான் ஆட்சி பண்றான். நாசமே இல்லைங்க. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதை. சரியா? திரோதையை இவன் ஆட்சி பண்றான். சரி, ஆணவம் சமே என்ன சமயம் ஏற்கனவே பார்த்தோம். ஆணவத்துக்கும் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை. அவருக்கு ஆணவம் இயற்கை, அனாதி இயற்கை, கடவுள் மாதிரி அதுவும் இயற்கை தான் அப்படின்னு பார்த்தோம். இயற்கை சார், இயற்கை தான். அப்புறம் கண்ட்ரோல் பண்றாங்க, அவன் தான் கண்ட்ரோல் பண்றான். அப்புறம் சமி இப்ப அவன் கண்ட்ரோல் பண்றான்னாக்கா தூக்கி வெளியே வீசிவிட்டு நம்மளெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்க்க வேண்டியதானே சாமி? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. அப்படியே பண்றாங்க. வேற ஒண்ணு இருக்குல்ல நமக்கு, நம்ம செய்யற வேலை இருக்குல்ல, அது பண்ணுமா? இல்லைங்க, நம்ம கடவுள் என்ன சமயது பரமாக இல்ல கடவுள் சமூகத்துல இருந்த சாமி. சரியா? அணுவா இருந்தோம். சரியா இல்லையா? அப்ப அங்கதான் நமக்கு பிறப்பு கொடுக்குது. முத பிறப்பு எடுத்தோமா? முத பிறவியில தாவரமா எப்ப பிறந்தோம், எங்களை கிருமியா பிறந்தோமா என்னமோ தெரியல. மனுஷன் வேண்டாம் எனக்கு. சரி மனுஷன், சரி மனுஷனே வச்சுக்கோ. மனுஷனே பிறந்தனா அப்பயே என்னோட ஆணவத்துல அவன் கண்ட்ரோல்ல தான் சாமி வச்சிருக்கிறான். அவன் அங்க அவன் நீக்கி இருந்தானாக்கா என்னாச்சு, என்ன நல்லா இருந்திருப்பல நானு. உங்களுக்கு சுதந்திரம் நினைக்கிறது சாமி. என்கிட்ட கொடுத்தாக்கா உருப்பிடுமா? நீங்க சொல்லுங்க, என்கிட்ட இதெல்லாம் கொடுத்தா உருப்பிடுமா? சுதந்திரத்தை கொடுத்துருக்கான், அறிவு கொடுத்துருக்கான், புத்தி கொடுத்துருக்கான். அப்ப இல்லைங்க, இப்ப ஆணவம் கொடுத்தது யாரு? ஆணவத்தை கொடுத்தது யாரு? யாரும் இல்ல, அவன் இயற்கை தானா வந்தது. இப்ப அவன் கண்ட்ரோல் இல்லதானே ஆணவம்? சாமி நான் இப்படி இவ்வளவு என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நானு. பாருங்க, என்னோட கான்செப்ட் என்னன்னாக்கா, கடவுள் இருக்காரு, ஆணவம் இருக்கு, அருள் சக்தி இருக்கு, ஆகாயம் இருக்கு, காத்து இருக்கு. சரியா சாமி? நமக்கு ஆணவம் இயற்கையாவே சேர்ந்துருச்சு நம்ம கூட. சரியா? இல்ல நாம போய் சேர்ந்துட்டோமா, இல்ல அது நம்ம கிட்ட சேர்ந்துச்சா எப்படின்னு தெரியல.
ஆனா கூட ஆணவம் வந்துருச்சு முதல்லயே. ஆணவ கூட ஆணவம் வந்துருச்சு, சரியா? ஆன்மா கூட ஆன்மா கூட ஆணவம் வந்துருச்சு. ஆமா. சரி, இப்ப அந்த ஆணவத்தை போக்குறதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த பிறவி, சரியா இல்லையா? பல பிறவிகள், ஆமா. சரியா இல்லையா? இப்ப இந்த மனுஷ பிறவி கொடுத்தப்ப அவனால நீக்க முடியாதா? சரி, இப்ப ஆணவத்தை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நீக்க முடியுமா, முடியாதா? இல்லையா? அவனால முடியாது, எல்லாம் முடியும். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஆணவத்தை நீக்கிறது கடவுள் ஒரு நாள் தான் முடியும், ஒன்னால முடியாது, மத்ததெல்லாம் நீ நீக்கிக்கல அப்படின்னு நம்ம பார்த்தோம், சரியா இல்லையா? ஏற்கனவே அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? என்ன சாமி அப்படி இல்லைன்றீங்க? இல்லைங்க, நம்ம எங்கேயோ பார்த்தோமே இது ஒரு பாட்டுல. அதாவது ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் நம்ம நீக்க முடியும். ஆணவ மலம் அது என்ன மலம், அது பேரு மூலமலம். மூலமல முடுக்கொழித்து. அந்த பாட்டு அது யாரால செய்ய முடியும்? மூலமலம் முடுக்கொழித்து அது யாரால செய்ய முடியும்? நீங்கதான். என்னால? என்ன சாமி சொல்றீங்க? நான் இவ்வளவு நாள் கடவுளால் மட்டும் தான் முடியும் ஆணவத்தை போக்க. நீதானே ஆடுறீங்க. நீதானே ஆடுறீங்க சாமி. ஆணவம் எப்படி இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கத்தான் செய்யும், எங்கேயாச்சும் வெளிப்படும். அந்த ஃபுல்லா யாரால முடியும்? உங்களால முடியும். உங்களால முடியும். ஆணவத்தை என்னால நிக்க முடியுமா? ஆமா, பின்ன தயவு ஆணவம் போயிடும். திமிரு தானே, ஆணவம் திமிரு தானையா? திமிருதான். தயவு போயிடாதா? தயவு போயிடும். சரியா இருக்கு. சொல்லுப்பா சொல்லு. இல்லைங்க, நம்ம ஆணவம் அருள் சக்தினாலதான் நீக்க முடியும்னு பார்த்த மாதிரி இருக்குங்க. அதான், அது எங்க பாட்டை கண்டுபிடிக்கியா? அருள் சக்தினால நீக்க முடியும் அப்படின்ட்டு எங்கேயோ பார்த்திருக்கோம். அத நான் இவ்வளவு நாள் அதை நம்பிக்கிட்டு இருந்துட்டேன். சரி, நம்ம மத்ததை போக்கிடுவோம், ஆணவத்தை கடவுள் போக்கிடுவாரு அப்படின்ட்டு எங்க ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். சரண ஒரு கேள்வி கேட்டுக்கிறதா? எனது ஆண்டவர் ஆதியிலே நம்மளுக்கு ஆணவம் கழிச்சிருந்து நம்ம இந்த பிறப்புல எடுத்துக்கிறது உடனே அதுக்கு யாரும் எனக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. நான் யாருன்னு தெரியல, டாக்டர் ஜோதி நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க அது ஆண்டவரால முடிஞ்சிருக்கும், ஆனா நம்மளுக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது அந்த ஆணவ மலம் கழியத்துக்கு நம்மளுக்கு பக்குவம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பக்குவம் படத்தை மாயை அதெல்லாம் கடவுள் சம்பவம் பண்ணி அனுப்பினாரா? தலை உண்மையா போய் இது ஐயா, பிறவியில என்னையா பக்குவம் கக்குவோன்னுக்கிட்டு பிறவிதானே இது, அங்கேயே முடிச்சு விட்டுக்கலாமே சாமி. அருள் சக்தி தான் நீக்கணும் ஆணவத்தை அப்படின்னு பாட்டு இருக்கு சாமி, இங்கேயோ பார்த்திருக்கோம். நம்ம அப்படி பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கிற மாதிரி இருக்கு. இல்லைங்க, ஒரு வீடியோட தலைப்பு போட்டிருப்பேன், ஆணவத்தை நம்மால் நீக்க முடியுமா அப்படின்னு பார்த்துருக்கேன், துவைப்பு போட்டிருக்கேன். சரி, அதை விடுங்க, அப்புறம் பார்ப்போம். எங்கேயோ பார்த்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன பாட்டு? நீ எங்க பார்த்துட்டு? ஆணவ மாதி மலங்களை தடுக்கவோ திடமில்லை, அந்த பட்டாங்க. என்ன பாட்டு? ஆணவம் ஆதி மலங்களை தடுக்கவோ திடமில்லை என் மட்டில் அப்படின்னு. அப்படியா? அந்த பாட்டு இல்ல. சரி, விடுங்க. இருட்டறியாதா? ஆணவத்தை அருள் சக்தினாலதான் நீக்க முடியும் சாமி. அப்படி இல்லையா சாமி? சொல்லுங்க சாமி. என்ன சாமி இப்படி வச்சு வச்சிருங்க? இல்லையா? எப்படி அந்த கான்செப்ட் என் மனசுக்குள்ள வந்துச்சு? ஆணவம் வேலையை பார்த்துருச்சோ மாயை சாமி? மாயை ஏதோ வேலையை பார்த்துச்சா என் மனசுக்குள்ள? சிவபெருமான் அந்த கீழே அந்த தத்துவத்துல கீழே போயிட்டு அடக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றோம். எது அந்த நடராஜர் தானே? இல்ல, அதாவது இந்த ஆணவம் அது மூலமலம், அது நம்மளால போக்க முடியாது, இறைவனோட அருள் சக்தினாலதான் முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எங்க பார்த்தோம்? பார்த்த மாதிரி இருக்கே, ஐயா இல்லைன்றாரு. சரி, விடுங்க.
ஓகே. இயற்கை இல்லைங்க சாமி. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன, அங்கே விளங்கிய அருட்பெருஞ்சோதி. சாமி என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், அவனால நம்ம கூட அப்பேற்பட்டு போய் தொலைக்க போறான். அவன் பண்ணலையே, நம்மள பண்ண முடியாது வேடி பார்த்துக்கலாம். வேடி சாமி பார்த்துக்கலாம். எனக்கு அதுதான் கடுப்பா இருக்குது. இவங்க என்னமோ இவங்களா வச்சு நம்மள விளையாடுறாங்களா, நம்மள வச்சு ஏதோ ஜாலியா இவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்களான்னு யாருன்னு தெரியலையே. எனக்கு ஒரு கற்பனை தோணும் சாமி. நம்ம இது ஏதோ ஒரு வீடியோ கேம் மாதிரி, அந்த கேம்ல நம்மளாம் ஒரு கேரக்டரா இருக்கிறோம். இவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணி விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு ஏன் சாமி இந்த வேலை? சும்மா வெட்டியா உட்காந்துருக்க, நம்மள வச்சு விளையாடுறது. அதனால நம்ம எந்த அளவுக்கு உலகம் இயங்குது இயங்கல அழிஞ்சு போகுது, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் நிம்மதியா தான் சரி. உங்களுக்கு கிடையாது, அவனுக்கு இருக்குல்ல. அதுக்காக நம்ம எல்லாம் இந்த உலகம் இயங்குறதுக்கான ஃபியூலா நம்மள போட்டு எரிக்கிறானா? மண்டையே வெடிச்சிரு மாதிரி இருக்குது. என்னதான் தெரியல, யோசிக்க வேண்டாம். உட்காந்து தவத்து செய்ப்பா, முடிஞ்சு. மன அறிவினால விளங்கி கொள்ள முடியாதோ இத? இயற்கையாகவே எங்கே கருணை, அதாவது அருள் விளங்குகின்றதோ அங்கே இறைவன் விளங்குகின்றான். சமயம் ஏற்கனவே சொன்னீங்க, எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அப்படின்னு சொன்னீங்க. ஆமா தானே? கேள்விக்கே பதிலும் அதிலே இருக்கு. போன வாரம் சொன்ன ஞாபகம் இருக்கு. கருணை எங்க இருக்கு? இயற்கையில இருக்கா? எப்படி சொல்லுங்க விலைக்கு? மழை பெய்யுது, பூமி தாங்குது, மண்ணு தானே. மண்ணு அந்த மாதிரி நிக்க முடியாது, கட்ட முடியுமா? முடியாது. எவ்வளவு ஹார்டா இருக்கு. சுத்தி ராத்திரி தாங்க முடியுமா? வெயிலே என்ன வெயிலா இருக்கும். சமயம் சில இடத்துல இருக்கு, வெயிலே அடிச்சுட்டே இருக்கும். எங்க என்ன சமயம் எங்கன்ட்டீங்க? வெயில் அடிச்சு தெரியும் எனக்கு. அங்க சூரியன் நேரா இருக்காது, கீழே சைட்ல இருக்கு. சைட்ல இருக்கு. அதனால அப்படி தாக்காதாங்க. சந்திரன் மேல வராது. ஓகே. ஆனா குளிர்ச்சியும் இருக்கும், வெயிலும் இருக்கும், ரெண்டும் இருக்கும். நான் சொன்ன உடனே மறுக்கணுமாக்கும். அப்படிதான் சாமி, அதான் விசாரம். அப்படியே போறது கேட்டு போறது விசாரமா சாமி? சாமி இது சொற்பொழிவு இல்ல, இதான் தப்பா நினைச்சுக்கிறாங்க மக்களு. நம்ம ஞாபகம் இருக்கா சாமி? நம்ம நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் காணும். இப்ப அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது சொற்பொழிவுன்னு நினைச்சிட்டாங்க. இந்த பையன் கூட சொல்லிருக்கான் பாருங்க ஏற்கனவே. தம்பி நீ தானே சொன்ன? நீதான் சொன்ன, யாரோ ஒருத்தர் வந்துட்டு பாத்துட்டு இடையில ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான், கட்டுப்பாயிட்டு போயிட்டாருன்ட்டு. மறந்துருப்பேன். நீதான் சொன்ன, எனக்கு ஞாபகம் இருக்கு. யார் ஒருத்தர் வந்தாரா, இடையில ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. விசாரணா சாமி கேட்டு போறதா இல்ல கேள்வி கேட்கறதா? விசாரம். அதான் கேட்கணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் இப்படி, எதனால, எதுக்கு, எப்படி அப்படின்னு. அதுக்காக ஏன் என்ற கேள்வி கேட்டால் என்ன ஒரு பாட்டு இருக்கு, தத்துவ பாட்டு. கேட்காமல் இப்ப சத்சங்கம் சத்விசாரம்ன்றோம். சத்விசாரம் நம்ம எல்லாரும் ஒரு குழுவா செய்யறது, இல்லைன்னா தனி முறையில செய்யறது. இப்ப சத்சங்கம் சொல்லும் போது அது என்ன ஐயா? அது கும்பல், அதாவது கும்பல் சங்கம்னா கும்பல் தானே. சங்கம்னா கூட்டம் கூட்டம். அது கூட்டம் சங்கம் கூடுறது. சத் சங்கம் உண்மையான சங்கமா? ஆமா, அறிவுள்ள சங்கம். விசாரம் உண்மையே விசாரிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஆணவம் கடவுளால குடுக்கையா போக்க முடியல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்மள வச்சு விளையாடுறானா, அதுதான் உண்மையா அப்படின்னு பாக்க. அவன் கொடுத்தது இல்ல, அது நீங்களே வாங்கிட்டு வந்தது. சமி நான் ஏன் சாமி அந்த வேலையை பார்க்க போறேன்? எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது. ஆன்மாவோட தெரியாது கூட. சமி இங்க பாருங்க, இப்ப என் கூடயே வந்ததுக்காக நான் என்ன சாமி பண்ணுவேன்? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ண முடியும் என்னால? நீ அதை ஒழிக்க முடியும். சிற்றனு பசுவா நான் இருந்தேன் சாமி அந்த காலகட்டத்துல. இப்ப அறிவு வந்துச்சுல்ல, ஒழிக்க முடியும். இப்ப அறிவு வந்துருச்சு. ஓகே, ஒழிக்க முடியும். சரி, ஒழிக்காம ஆடிட்டு இப்ப ஒழிக்க ஆடுறீங்களா? ஆடுறேன்னா என்ன ஆடுற? நான் யார் தெரியுமா?
ஏய், நான் யார் தெரியுமா? எங்கிட்ட வேலைக்கு இல்லையா? ஜாகிரதை, ஜாக்கிரதை, தொலைச்சிருவேன். தொலைச்சிருன்றோம். ஓகே. கருணையுள்ளம் கொண்டவர் தயை அவனை மலை வர வீட்டிருந்து மலை வர சார், மலை வர மலைவு அற ஆமா வீட்டிலிருந்து அருளும் அரசே என்கின்றார். மலைவுன்னா மலைப்பது சாமி. மலைப்பு தேய்ப்பு திகைப்பு இல்லாம அருள்வானா? ஆமா ஆமா. கருணையுள்ளம் கொண்டவர் தயை மிகுந்தவர் திகையா வண்ணம் அவர் உள்ளத்திலேயே வீட்டிருந்து அவருக்கு அருள் பாலிக்கின்றான். ஓ, யாரெல்லாம் வந்து தயையா இருக்காங்களோ இல்லைங்க, தயை மிகுந்தவர் திகையா வண்ணம். ஏன் திகையா வண்ணம்னா என்ன சொல்ல வர்றாரு? திகையா வண்ணம் அவருக்கு மலைப்பு ஏற்படாது, அவங்களுக்கு எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க அவங்க. மலைப்பு உதாரணம் கொடுங்க சாமி. திகைக்க மாட்டாங்க. மலைப்புனா என்னன்னு ஒரு உதாரணம் கொடுங்க, எனக்கு சரியா கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. சார் இடையில நான் நின்றுட்டு இருக்கேன், சிங்கம் வருது முன்னுக்கு. ஓகே, ஆமா. அதான் திகைப்பு. அதாவது துன்பம் வரும் பொழுதே அது துன்பம் வருது, எதிர்க்க முடியாம பயப்படுறது. பயம்னு சொல்லுங்க சாமி. இல்ல சாமி, நம்ம தமிழ்ல அவ்வளவு ஒரு இது இல்ல, அதனால தெரிய மாட்டேங்குது. அதாவது பயம் தயவு உள்ளவங்க பயப்பட மாட்டாங்க. தமிழ்நாட்டுல இருக்கு சார். மலைச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை பக்கம்லாம் அந்த திகைச்சு போறதுக்கு வந்து மலைச்சு போய் நின்னுட்டேன். நான் என்ன தெரியுமா, திகைச்சு போறது மலைச்சு போறது, நான் என்ன தெரியுமா கான்செப்ட் வேணுமா, ஒரு பெரிய பில்டிங் கட்டி இருக்காங்க, அதை பார்த்துட்டு இப்படா கட்டினாங்க, இப்படா இது செஞ்சாங்கன்னு மலைச்சு போறது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆச்சரியம் இல்ல. இப்ப இந்த மலைப்பு வந்து, இந்த திகைப்பு வந்து என்னது? ஆச்சரியப்படுவதா இல்ல பயப்படுவதா? ரெண்டு கான்செப்ட். பயப்படுவது. நான் இவ்வளவு நாள் நினைச்சிருப்பேன் சாமி, ஆச்சரியப்படுவது, அதாவது அமேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆச்சரியப்படுறது உங்களுக்கு ஆபத்து கிடையாது. அதான் சொல்றேன், ஏன் திடீர்னு ஆச்சரியப்படுறாங்க? நான் என்ன நினைச்சேன் சாமி, அருள் வந்துருச்சு, அருள் எல்லாம் செய்யுது, இவங்க அப்படியே ரிலாக்ஸா அது செய்யட்டும் அப்படி இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். அப்ப திகையா வண்ணம்னாக்கா எந்த ஒரு துன்பம் வந்தாலும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அவங்க திகைக்க மாட்டாங்க, வராது. ஓ, இது இருக்கு சாமி. ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிக்கு ஊழ்வசத்தாலும் அஜாக்கிரதையாலும் எந்தவித சத்தியமாக வராது, சத்தியமாக வராது. ஓ, அதேதான், அதே கதை தான் இங்க. இங்க வந்து திகையா வண்ணம்னாக்கா அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு துன்பம் வராது, பாலிக்கின்றான். அந்த அருளை தருவதற்கு அவன் யாரிடத்திலும் அனுமதி கோர தேவையில்லை. ஆமா, நம்ம ஏற்கனவே பார்த்த சாமி ஒரு பாட்டு, அது பாட்டு பாப்போமா? கொஞ்சம் பாருங்க, தெய்வமணி மாலை கொஞ்சம் பாப்போம். அது நல்ல பாட்டு. உளமெனது வசம் நின்றதில்லை, இந்த பாட்டு பார்த்தே ஆகணும். இப்படிலாம் அருளை கேட்டு வாங்கலாமா சாமி? என்ன தெரியுது ஸ்கிரீன்ல? மாறும் மாறும். யாருங்க? என்னங்க? அவன் தான் இந்த தரன், வள்ளலார் 1823. அவர் வந்து ஸ்ரீ என்ன சந்தேகம் கேட்டிருக்காரு. ஸ்ரீ சந்தேகம் கேட்டிருக்காரு. எங்க கேட்டிருக்காரு? ஸ்ரீட்ட. தரன் வந்து ஸ்ரீ என்ன கிட்ட சந்தேகம் கேட்டாருன்னு சொல்றாரு ஐயா. இல்ல, எங்க கேட்டிருக்காருன்னு நினைச்சேன். எங்க இல்ல என்ன எத்தனாவது பாட்டு சாமி? உளமெனது வசம் நின்றதில்லை, மனமானவை கற்றமே. யாரு படிச்சீங்க? படிக்குமா? படிக்கிறேன். வினோதினி தான் படிச்சாங்களா? படி.
உளம் எனது வசம் நின்றது இல்லை என் ஐயா அது ஸ்கிரீன் சரியா தெரியும். தெரியலையா இல்லைங்க இப்ப என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை உண்பதன் பதத்து அன்பில்லை உன் பதத்தில் தன் பிள்ளை என்றனை அன்பில்லை அன்பில்லை உன் பதத்து அன்பில்லை ஐயா, ஒரு நிமிஷம். உன் பதத்து பதத்து அன்பில்லை அன்பில்லை எந்த குற்றத்துளை உன் பதத்தன் இல்லைங்க உன் சாமி, பதத் அங்க படிக்கிறேன். அன்பில்லை அப்படி இல்லமா உன் பதத்து அன்பில்லை உன் பதத்து அன்பில்லை என்றனை என்றனக்கு உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை இளையன் அவனுக்கு அருள் வேண்டும் என்று உன்பால் இசைக்கின்ற பேரும் இல்லை ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை வளமருவும் உனது திரு அருளும் குறைவதில்லை மேல் மற்றொரு வழக்கும் இல்லை வந்து இறப்போர்களும் இல்லை இறப்போர்களுக்கு இலை என்பதில்லை வந்து இறப்போர்களுக்கு இலை என்பது இல்லை நீ வன்மனத்தனும் அல்லை தளர்விலா சென்னையில் கந்தக்கோட்டத்துள் வளர் தலமோங்க கந்தவேலே தன்முக துயமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. உளமனது வசம் நின்றது இல்லை சாமி. இதுதான் நம்ம என் பிரச்சனை. இது சாமி உங்களுக்கு என் வசத்துல நிக்கிறது சாமி. நான் சொன்னா இங்க கேக்குது. என் தொல்லை வினை ஒல்லை விட்டிடவும் இல்லை. இது கொஞ்சம் சொல்லுங்க சாமி. சாமி நேத்து நம்ம பேசிட்டு இருக்கும் போது நான் ஒரு வாரம் ஒண்ணு சொன்னேன். கடைசியா அப்புறம் நீங்க கிளம்பிட்டீங்க. ஊழின் பெருவழி யாவுல அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க ஊழையும் உட்பக்கம் காண்பர்னு அப்படின்னீங்க. சரியா இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் பேசுவோம் அப்புறம். இல்லைங்க கொஞ்சம் கேள்வி இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. உளமெனது வசம் நின்றதில்லை. என்னோட வென என்னை விட்டுல சாமி. இப்ப இந்த வென இந்த தலை விதி இது ரெண்டு சேமா? சேம் தான். தலை விதின்னு ஒண்ணு இல்ல. இல்லைங்க விதின்னு ஒண்ணு இருக்கா? விதி கிடையாது. என்ன சாமி ஒண்ணு கிடையாதுன்னு முடிச்சு விட்டீங்க. அதாவது ஒருத்தன் சாப்பாடு கஷ்டப்படுறான். ஏன் கஷ்டப்படுறான்? போன ஜென்மத்துல சாப்பாடு போடல அப்படின்னு ஐயா இதுன்னு சொன்னாரு. காமிச்சு டேய் முன்னாள் சாப்பாடு போடல கஷ்டப்படுறான், நீ அந்த மாதிரி இப்ப போடல கஷ்டப்படுவ ஜாத போடுங்க. சரி, அப்ப அது விதி தானே சாமி? அது விதி தானே? என்ன சாமி இருக்குன்றீங்க அப்புறம் இல்லைன்றீங்க. அப்ப இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க, ஒரு முடிவை சொல்லுங்க. இப்ப சரவணன்றவன் இந்த காலத்துல இப்படிதான் வாழணும், இவனுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கா? எனக்கு அதான் அப்படி இருந்தாக்கா மரத்து வரல வாங்க ஐயா கூப்பிடுவாரா? ஓ, மரணத்தை வெல்லலாமான்னு ஐயா கூப்பிடுவாரா? அப்படிதான் இருக்கணும். யாருமே முடிவு பண்ணிருந்தா முன் நடக்கும் போது உங்களுக்கு எப்படி மாத்த முடியும்? இல்ல சாமி, விதியை எழுதப்பட்டிருக்கு. ஆனா விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி? மதியம் விதி வைப்பா, விதி பவர்லெஸ்ஸா சாமி? மதினாக்கா அறிவுனாக்கா இறைவனோட அறிவு சாமி. அறிவு உங்க அறிவையா? ஏன் அறிவா? இறைவன் உட்கார்ந்தாலும் சாமி, இறந்தா பிறக்கணும், பிறந்தா இறக்கணும்ன்றது விதி, சரியா? விதி சட்டம். சட்டம் இல்ல, விதியும் சட்டமும் ஒண்ணு இல்லையா? அப்ப சரிங்க, சட்டம் ஐயா கீழ்ச்சி போட்டாங்க. அதான் பிறவி சட்டத்தையும் கிழித்தேன்னு சட்டம்னு சொல்றாருல்ல. ஆமா.
அப்ப ஒரு சட்டம் இருக்கு, இப்படிதான் இருக்கணும்னு இருக்கு. ஆனா அதை கிழிச்சு போடலாம். எப்படின்னாக்கா ஐயா மாதிரி. அப்ப அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. ஆமா ஆமா ஆனா அந்த சுதந்திரம் எப்படின்னாக்கா நம்ம சுதந்திரத்தை கொடுத்தாதான் அந்த சுதந்திரம் வருதான். வருது. சுதந்திரத்தையும் கொடுத்துடுறாங்க, அப்புறம் அந்த சுதந்திரத்தினால வினையும் வருது. இல்ல இல்ல பாயிண்ட் தெரியுமா? இப்போ ஐயா என் உடற்பட அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், கும்பிடுறேன் என்கிட்ட கொடுங்க யாரால. ஆமா, எப்படி கொடுக்கறது? உடல் பொருளாவை எப்படி கொடுக்கறதுன்னா அப்படி சாமி நான் என்ன நினைக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே இது நம்ம பார்த்துருக்கிறோம், ஆனா எங்க பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன். உடல் பொருளாவை எப்படி கொடுக்கறதுனாக்கா நம்ம எதுவும் பிளான் பண்றது இல்லை சாமி. எது நடக்குதோ ஏத்துக்க வேண்டியதா. பேசலாம், முயற்சி பண்ணலாம் சாமி அப்படி வாழ்றதுக்கு. இல்ல இல்ல நீங்க திங்க் பண்ணாம இருப்பீங்களா? திங்க் பண்ணாம இருப்பீங்களானா ஒரு காரியத்தை பத்தி திங்க் பண்ணாம இருக்க முடியுமா? கேள்வி பார்த்து உடற்படாவே ஆண்டை கொடுத்துட்டீங்க. சரி, நானும் கொடுக்கல. நானும் கொடுக்கல. கொடுத்தாச்சுன்னா உங்க சுதந்திரம் இருக்குமா? இருக்காது. நீங்க திங்க் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்களா? திங்க் பண்ண மாட்டேன், பிளான் பண்ண மாட்டேன். சும்மா இருப்பேன் சாமி. சொன்னா செய்வேன். சும்மா இருப்பீங்க. நான் சொல்லுறேன் சாவே. இல்லைங்க, வள்ளலார் பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு லெட்டர்ல எழுதுவாரு, திருவருள் சம்மதம் இருந்தாவா என்னமோ இருந்தா நான் வருவேன். அவர் ஆண்டோட பேசுற இருந்தாரு அவர். சாமி இப்ப அவருக்கு எப்படி பேச முடிஞ்சுச்சு? அவர் அவரா தானா எதுவும் செய்ய மாட்டாரு, இறைவன் சொன்னா செய்வாரு. அவருடைய பக்தி ஒழுக்கம் தயவு எல்லாம் அவருடைய சேர்த்து பேசுறாரு. நம்ம பிடிப்பா டாக்டர் பேசுவானா? என்ன செய்யணும்னு சாமி, இப்ப நம்ம நம்மளுக்கு தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் 3 சுதந்திரம் கொடுத்துருக்காங்கல்ல. சரியா சாமி? நீ அதை கொடுத்துட்டு நீ என்ன கொடுக்குறியோ அதை நான் அனுபவிக்கிறேன், அப்படி முடிஞ்சிச்சு. எப்படி அப்படி இருக்க முடியும் அவங்களால? முயற்சி பண்ணு சாமி, இருக்க முடியும். முயற்சி நீங்க உடற்படாத கொடுத்தாச்சுன்னு சொன்னா உங்க செயல் ஒண்ணு இருக்க கூடாது. என் செயல் ஒண்ணு இருக்க கூடாது. ஆமா, இல்லாம இருப்பீங்களா அப்படி? இப்பயா சும்மா இருந்துன்னா அவ்வளவுதான். சரியா? இப்ப உதாரணத்துக்கு கம்ப்யூட்டரே திறக்காம எதுவுமே பேசாம இருந்தனாங்க எப்படி? அப்ப நம்ம நம்ம உடற்படாத கொடுக்க முடியாது நம்மளால. இப்போ சரி, எப்ப கொடுக்க முடியும்? சாமி நான் நினைக்கிறேன் தவம் செய்யறதே உடல் பொருளாக கொடுக்கறதானே சாமி. தவம் பண்ற எப்படி தனுகரணாதிகளை கடந்து போறேன் அந்த நேரத்துல. சரியா? அப்ப சாமி அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப தவம் செஞ்சு நம்ம தனுகரணாதிகளை கடந்து போயிட்டு சும்மா இருந்தோம்னாக்கா உடம்பு கொடுத்துட்டோம், உடல் பொருளாக கொடுத்துட்டோம், அப்படி சொல்லலாமா? சும்மா இருந்தா சும்மா இருந்தான்னு சொன்னேன், இருக்க முடியாது. அப்ப எதுக்கு இப்ப சன்மார்க்கத்துல நம்ம இது பண்ணிக்கிட்டு எதுக்கு முயற்சி பண்ணணும்? ஒரே வராது. என்ன முடியும் சாமி? இப்ப முடியாது சாமி. ஆனா முயற்சி பண்ண முடியுமா முடியாதா? சும்மா தெரியும் வந்தா முடியும். தெரியும் வந்தா முடியும். அந்த முயற்சி பண்ணுவோம். இப்ப உதாரணம் சாமி, இப்ப நம்ம காலையில எழுந்திரிச்சு தவம் பண்ற பொழுது நம்ம என்ன செய்யறோம்? சும்மா தானே உட்காந்துருக்கோம். அப்ப அந்த நேரத்துல அது ஐயா பாட்டு சொல்லிட்டாரு, நிச்சயம் தந்தன சொல்றாங்க. கூடலாவே நிச்சயம் தந்தன. அதான் தாமரை தினம் தாமம் பண்றது. அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதான் கொடுத்து பழகுறது. அப்புறம் எழுந்த உடனே தவத்தை எழுத உடனே உடல் பொருள் ஆவியை தூக்கிக்கிட்டு ஓடுறோம் வெளியே அப்படின்ட்டு. வேற என்ன பண்றது? முதல்ல சாமி நான் நினைக்கிறேன் இது கையில இல்லைங்க, இதுல கையில வச்சிருக்கிறதாலதான் பிரச்சனை. அந்த உடல் பொருள் ஆவிய அது கொடுத்துட்டோம்னாக்க நிம்மதியா இருக்கலாம் போல இருக்கு. சவே கொடுக்க முடியாதுன்றீங்க. வேலை பாருங்கல்ல. இப்ப முடியாது சாமி. ஆனா அது வாய்ப்பு இருக்கா இல்லையா? வல்லார் கொடுத்தாரா இல்லையா? வாய்ப்பு வல்லார் கொடுத்தாரு, வாய்ப்பு இருக்கு, எல்லாம் ஓகே. நம்மளை பத்தி தான் பேசுறேன் இப்போ.
சரி சாமி, நான் இப்படி வாழ போறேன் சாமி. அதாவது எனக்கு வந்து நான் எதுவுமே ஆசைப்பட மாட்டேன், எதுவுமே பிளான் பண்ண மாட்டேன். சரி, நீ எல்லாம் செஞ்சுக்க அப்படின்னு நான் உடல் பொருளாவே கொடுக்குறேன். கொடுத்துட்டு எது நடக்குதோ அதை நான் ஏத்துக்கிட்டு வாழ்றேன். அப்படி முடியுமா? இல்ல இல்ல பா, என்ன சாமி சேலஞ்ச் எல்லாம் பண்றீங்க? நானு சேலஞ்ச் பண்ணல, சொல்றேன் இப்படி வாழ போறேன் நானு. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? முடியாது இப்போதைக்கு, வரைய முடியாது. துரிய நிலைக்கு வர வரைக்கும் முடியாது. சரி, நான் இப்ப தவம் மட்டும் செய்ய போறேன் சாமி, போதும் விடுங்க. எதுக்கு நான் உடல் பொருள் ஆகி அதை பத்தி நான் சிந்திச்சு என்ன பண்ண போறேன்? அவ்வளவுதான். ஓகே. சரி, ஒல்லை ஒல்லை விட்டுட்டு விரும்பல என்ன சாமி? ஒல்லை துன்பம், இந்த வினையினால வர துன்பம் என்ன விட்டுல. உன் பதத்து அன்பில்லை, உன் பதத்துல அன்பு இல்லை எனக்கு. இங்க அன்புன்றது என்னது? தாவமா இல்ல என்னது? ஆசை. ஆசை இல்ல, உன் பாதத்துல எனக்கு ஆசை இல்ல. எனக்கு உற்ற துணை உனையன்றி வேறு இல்ல. நான் உன் மேல ஆசையா இல்ல, ஆனா உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. சரியா சாமி? ஏன் உற்ற துணை உனையன்றி வேறும் இல்லை? ஏன் வேற யாரும் இல்லையா? அப்ப உலகத்துல இருக்கிறீங்களா? சாமி, வைஃப் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. உற்ற துணை கிடையாது சார். உற்ற துணை இல்ல. உற்ற துணைக்கும் துணைக்கும் என்ன வித்தியாசம்? உற்ற துணை வந்து எல்லாத்தையும் தாங்கணும், செய்யணும். இது வந்து எனக்கு பரிதாபப்படும், அவ்வளவுதான், அழுவாங்க. ஓ, கிளம்பும் போது கூட வர மாட்டாங்க. கிளம்புவாங்கய்யா, ஒருத்தர் அறிக்கை வராச்சிங்க, இவன் வந்து அழுது தூரப்படுவாங்க, அவ்வளவுதான். தர முடியாது. நம்மளை அடிக்க வரையா? சரி, உங்களுக்கு இருக்கிறாங்கல்ல, அவன் வந்து பயந்து ஓடிடுவாங்க, இல்லைன்னா அழுவாங்க, அவ்வளவுதான். ஓ, உற்ற துணையா இருந்தாக்கா தடுத்துரும். ஓ, தடுத்துரும். அப்ப சாமி, பல ஜென்மங்களாக நம்ம கூட வர்ற ஒரே ஆளு இவன் மட்டும் தானா? ஆமா, நமக்கு துணையா இருக்கிறது இவன் மட்டும் தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா. ஆனா இவன் தானே பிறப்பை கொடுத்து நம்ம கூட விளையாண்டுட்டு இருக்கிறான்றீங்க வேற. என்ன ஒரு குழப்பமா இருக்கு. இல்ல, இது துணை இல்ல, இது வந்து இது ரிலீஸ் பண்ணாதான். சரி, இளையன் அவனுக்கு அருள வேண்டும் என்று உன்பால் இசைகின்ற பேரும் இல்லை. உனக்கு இளையன் என்ன சாமி? சின்ன பையனா? இல்ல, இழைச்சு கஷ்டப்படுறான்பா, கஷ்டப்படுறான்பா, அவனுக்கு அழைத்து இழைச்சு போயிட்டான்பா, அவனுக்கு அருளை கொடுப்பான்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல. ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு அந்த மாதிரி கோயில் ஐயர் என்ன பண்றாரு? ஐயரா? கோயில் புரியல, ஐயருக்கே அருள் பட்டி வட்டியா தேவைப்படுது, அவர் என்ன சாமி பண்ணுவாரு? இல்லையா, கோயிலுக்கு போறீங்க இல்லையா? கோயிலுக்கு போறேன். நீதான் பூஜை போறீங்க. நான் பூஜைக்கு போறேன். சாமி இருக்காருல்ல? இருக்காரு. நேரம் கும்பிட வேண்டியதானே? நேரம் கும்பிட வேண்டியதானே. அப்புறம் ஏன் தேங்காய் பால் எல்லாம்? இல்லையா, ஐயர் பண்ண என்ன பண்றாரு? உன் பேர் என்ன, உன் கோத்தனம் என்ன, இதெல்லாம் கேட்கிறாரா? கேட்டுறாரு. இதெல்லாம் கேட்டு அவர் ஆமான்னு சொல்றாரு. இந்த பேர் உள்ளவன் உனக்கு பூஜை பண்ண வந்திருக்கலாம், அவர் ஒரு ஸ்பேஸ் பண்றாரு. நடுவுல சேட்டல் ஆயிடு வேறையா? எனக்கு வந்து அருள்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட யாரும் இல்ல. இல்ல. சரி, ஏழை அவனுக்கு அருள்வதேன் என்று உன் எதிர் நின்று இயம்புகின்றோரும் இல்லை. சரி, ஏழை அவன் கொடுக்குற, அவன் ஏன் கொடுத்துல குடுன்னு சொல்றது ஆள் இல்ல. ஏன் கொடுத்தான்னு கேட்கறது ஆள் இல்ல. கொடுத்தா ஏன் கொடுக்கறதுன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இல்ல, யாரும் கேட்க மாட்டாங்க தம்பி. சொல்றதுக்கும் ஆள் இல்ல, கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. அவன் கொடுக்க வேண்டியதானே? சரி, வளமருவும் உனது திருவருள் குறைவதில்லை. சரி, நீ அருள் கொடுத்தா உன் அருளும் குறையாது. வேற என்ன காரணம் இருக்கு? மேல் மற்றொரு வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இது பார்ப்போம். வந்திருப்போருக்கு இல்லை என்பது இல்லை. இல்லைன்னு சொல்ல இல்ல. நீ வன்மனத்தவனும் நீ ஒரு கட்டிடமான மனத்தவனும் இல்ல.
இல்லைங்க, இந்த கடைசி வார்த்தை தான், இந்த 2 கடைசி வார்த்தை. வந்திரப்போருக்கு இல்லை என்பதில்லை, நீ வன்மனத்தவன் இல்லை. இதுதான் சாமி அவனை கரைச்சிருக்கு. நம்ம வன்மனத்தவன் இல்லதான், ஏன் நம்ம அருள் கொடுக்காம இருக்குன்னா அவனையே சிந்திக்க வைக்கிறதோ. சரி, அப்ப இது எல்லாமே இல்லை, ஏன் நீ அருள் கொடுக்க மாட்ற, என்ன பிரச்சனை? சரி விடுங்க சாமி, அவனை விட்டுருங்க. வள்ளலார் வச்சுக்கோ. நம்ம வள்ளலார் வன்மனத்தவர் இல்ல, வந்து இறப்போருக்கு இல்லைன்னு சொல்ற ஆளும் இல்ல, ஏன் இன்னும் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ஒன்னே விடல உங்களுக்கு என்ன கொடுக்கல? என்ன சாமி மன அடங்குதா? ஆமா, நீ தான் அறப்படைகிற. நான் அடக்க மாட்டேன்னா அது ஆமா. போங்க. சரி, இப்ப என்னதான் பண்றது? நீ தான் அடக்கணும். சரி, இந்த பாட்டை வந்து நம்ம எப்படி வள்ளலார்கிட்ட பயன்படுத்துறது? இத அவரு வந்து இப்படியே பாட வேண்டியதான். அப்படியே பாட வேண்டியதான், வேற வழி. ஆமா சாமி, நம்மளுக்கு யாரு இருக்கா அருளுக்கு இப்படியே பாட வேண்டியதான். எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யாரும் இல்ல. வள்ளலார் அருள் கொடுத்தா யாரு கேட்க போறா உலகத்துல? ஏன் அவனுக்கு அருள் பண்ணுன்ட்டு கேட்கவும் முடியாது. இன்னொன்னு சொல்ல மாதிரியா, கந்தவர்கள் தலைவர் சொல்லலாம் இல்லையா, முருகன் இல்ல, கந்தவரத்துல உள்ள ஐயா சிலை வச்சிருக்காங்க உருவம் இருக்கு. எங்க கந்தவர கோயில் உள்ள வள்ளலார் சிலை இருக்கு. வள்ளலார் செலவு இருக்கா? சிலை இருக்கு. அதனால அது கந்தவர உள்ள தலைவர் கந்தவர இதுதான் கோயிலே இருக்கு. நாங்க நீதான், நீ அங்கதான் இருக்கிற, ஓ சிலை அங்கதான் இருக்கு. ஓகே, ஓ அங்க வச்சிருக்கீங்க? வச்சிருக்காங்க. உள்ள போன லெஃப்ட் சைடுல இருக்கு சிலை இருக்கு. சிலை இருக்கு, கோயிலே இருக்காரு அவரு. கோயில்களே இருக்கிறாரா? இன்னைக்கு ஒரு பாட்டு தான் பார்க்க முடியும் சாமி, பாத்தீங்களா? ஆமா, என்ன பண்ண முடியும்? மாதம் சார் இல்ல, அன்னைக்கு 20 நிமிஷத்துல முடிஞ்சிச்சு. இல்ல அந்த வீட்டுல என்னால எதுவுமே பண்ண முடியல சாமி. என் வீட்டுலயே என்னால எதுவும் பண்ண முடியல, சரியில்லை. அங்க வைப்ரேஷனே சரியில்லை. நான் நினைக்கிறேன் இங்க அசைவம் புழங்கறதுனால அப்படி இருக்கும். வைப்ரேஷனே சரியில்லை சாமி. அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. சரி, அடுத்து வேற ஆள் படிங்க. நன்றிமா, வினோதினிமா, நன்றி. நன்றிங்கம்மா. வேற யாரும் இல்லையா? நானே படிக்கிறேன். கருணையின் வழி இறைவன் அருள் தருதலால் ஜீவன்கள் தயவு வழி நடந்தே ஆக வேண்டும். கருணையின் வழி இறைவன் அருள் தருதலால் ஜீவன்கள் தயவு வழி நடந்தே ஆக வேண்டும். கருணையின் வழிதான் அருள் வருதா சாமி? சாமி, இது நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறீங்க இல்லைங்க. நம்ம இதுக்கு கொஞ்சம் பாப்போம் இல்லைங்க. இது வந்து ஒரு வரியும் மட்டும் கொஞ்சம் இன்ஜினியர் பாத்துருவோம் முடியுமா? இல்லைங்க, இது வந்து ஒரு தத்துவமாவே போட்டு காமிச்சிருக்கிறாங்க இல்லைங்க. சமய தெய்வங்கள் மேல பாக்குறீங்க சாமி. ஏன் சாமி, இது நீங்க பாருங்க, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அப்ப இந்த கிளாஸ்ல விருப்பம் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, சரியா? கிளாஸ் இருக்கு அப்படின்னீங்க சாமி. பாருங்க, சரி விடுங்க, அதை விடுங்க. இங்க வாங்க, நம்ம முக்கியமான கதைக்கு வருவோம். சிவன் இருக்கான்ல சாமி, சிவன் வந்து இந்த மாட்டு மேல ஏறி வரான். பேரு என்ன? மாடா? என்னது இது? எருது. மாட்டு எருது. இது பேரு வந்து தர்ம விடை. இது பேரு தர்ம விடை. அப்ப இவன் வந்து என்ன செய்யறான்? தர்ம விடையில ஏறி நம்ம கிட்ட வரானா இல்ல வேற எங்கேயும் போறானா? நீ பண்ற தர்மத்துல வரான். அப்ப தர்மம் பண்ண அவன் நம்ம கிட்ட வரான், சரியா? இது இந்த கான்செப்ட் எப்படி வேலை செய்யுது நீங்க அதை சொல்லுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் அவன் ஏன் எதிர்பார்க்கறான்? எதனால? ஏன் நம்ம தர்மம் பண்ணாதான் அவன் வந்து செய்யறான்? எதனால? விதி, சட்டம்.
இல்ல அவன் வந்து இல்ல ஏன்னா இனத்தோட சீருதா, அது அவன் வந்து தயவு ஏனம், நம்ம வந்து தயவா இருக்கிறதுனால அவனும் நம்மளும் ஒன்னா ஒரே வைப்ரேஷன்ல இயங்குறோம் அப்படி சொல்லலாமா? அதெல்லாம் வரமாட்டான், தயவுலன்னா வரமாட்டான். பிற ஜீவன்களிடம் காட்டும் இரக்கம், தயவு, கருணை என்ற ஒன்றுதான் இறைவனின் அருள் பெற ஒரே வழி. இது வந்து வல்லரே சொல்லிக்காரா சாமி. ஆமா என்னை என்னை மேலான இல்ல இல்ல எனவே இல்ல, நான் வேற சொல்லிட்டு இருக்கிறேங்க. என்னை மேலான நிலை மிசை ஏற்றி விட்டது யாதெனில் தயவு ஒன்றுதான். அந்த தயவானது ஜீவன்கள் முத்தி பெற வழி வகுத்தலால், அந்த ஜீவகாருண்ய வழி இறைவன் வகுத்த வழியாதலால் இறைவன் முத்திக்கு வழித்துணையாகவே விளங்குகின்றான். சரி, அவன் வகுத்திருக்கான், முக்திக்கு வழித்துணையாகவே விளங்குகின்றான்னா எப்படி? முத்தி அடைந்து வழித்துணை, அவன் வழித்துணை. எப்படி சொல்லுங்க? முத்தி அடைஞ்ச வழி பண்ணி போற வழி, முத்தி அடைய போறீங்க இல்லையா? சரி போறேன், ஓகே. வழி துணையா அவன் தான் வருவான். அவன் ஒரு ஆள் தான் வர முடியும். வழித்துணை இடைஞ்சலாம் வரும். ஜீவகாருண்யமே முக்திக்கு முதற்படி என்றும் வரலாறு கூறியுள்ளது, கவனத்தில் கொள்ள வேண்டும். சாமி, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோலா இல்ல ஞான வீட்டின் திறவுகோலா? மோட்ச வீட்டின் தான் அற்பாக இருக்கு. மோட்ச வீட்டின் மோட்சம்னா முக்தியா? சொர்க்கம். சொர்க்கம் சொர்க்கம்னா இன்பமா வாழ்றதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி சொல்ல, இன்பமான வாழ்க்கைக்கு ஜீவகாருண்யமா இருக்கணும், தயவா இருக்கணும். சரியா? அதான் வழி. அப்ப நம்ம தயவா இருக்க ஆமா சாமி, நம்ம தயவா இருந்தோமாக்கா எந்த குற்றத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்னு பயப்படுவோம். சரியா சாமி? வேற என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் கொடுப்போம், அதனால இன்பமா இருப்போம். வேற என்ன இருக்கு? எப்படி தயவு இன்பத்தை கொண்டு வருது கொஞ்சம் சொல்லுங்க. அப்படி கஷ்டம் இல்ல, நாம கருணையா இருக்கிறோமா? நமக்கு 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 நினைக்கும் போதுதான் எல்லாத்துக்கூடயும் பிரச்சனை. சரியா? நமக்கு 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 நினைக்கும் போது எல்லாத்துக்கூடயும் பிரச்சனை. தயவா இருந்துட்டோமாக்கா சரி, நம்ம தயவா இருக்கிறோம், நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அரைக்க மாட்டான். அருள் துணையா இருக்கும். வழித்துணை சொன்னல, வழித்துணை சொன்னீங்கல்ல, அருள் துணையா இருக்குமா? பயமா இருக்கு. நம்ம இப்ப நாளா என்ன பயப்படுறேன்னாக்கா, நம்ம கொஞ்சம் தயவா இருந்தமாக நம்ம மேல ஏறி மிளகா அரைச்சு விட்டுறாங்க சாமி. உலகியல்ல தான் சாமி தயவா இருக்கணும். அப்புறம் எங்க தயவா இருக்கிறது? உண்மையான தயவு இல்ல, அப்ப பொய்யான தயவா இருந்திருக்கிறேன். இல்ல, அத புகழுக்கும் பொருளுக்கும் அது விட்டு. அதனால நான் என்ன குறிசாமி, ஈகை என்பது யாதனின் யாதென்றும் குறி எதிர்ப்பை நீர் அது உடைத்து நான் நினைக்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல இருக்கு. நீ அங்கேயே போறீங்க. அன்பர் என்பது பொருள் புகழாதியை கருதாது சிவானந்தம் என்னால் உறும் என்று அதனை குறித்தே பயில்வோரை குறித்தது. சரி, எப்போ வரும்? அருள் இருந்தால் அருள் வரும். வரும். அருள் வந்தாக்கா அறிவு வருமா? அன்பு அறிவு அவ்வளவு. அருள் வந்தாக்கா அன்பும் அறிவும் உடனாக விளங்குன்னு சொல்றாரா? சரியா? அன்பும் அறிவும் வந்தாக்கா சிவானந்தம் வந்துடும். அப்படியே இருக்காரு. ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது இதுல, சூட்சமா நிறைய இருக்குது சாமி. ஆனா சிம்பிளா சொல்ல போனாக்கா தயவுல இருந்து ஆரம்பிங்க. அதான் தயவுதான். யாரா இருந்தாலும் தயவுதான் முக்கியமான. இப்ப இந்த பாட்டோட சாராம்சம் என்னன்னாக்கா, கருணை வழி இறைவன், கருணையின் வழி இறைவன் அருள் தருளதால் ஜீவன்கள் தயவு வழி நடந்தே ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. சாமி, சிலவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய பயங்கர பக்தியா இருப்பாங்க. நான் பாத்திருக்கேன் சாமி.
நாம நினைப்போம் இப்படிப்பட்ட ஒரு பக்தியா இருக்கிறாங்க இவங்க, பார்த்தா தயவு இருக்காது, ஒரு ஆளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்மளோட பக்தி அது. அது மாதிரி இல்ல, நான் சாப்பிட கருவி சாப்பிடுவோம். என்னங்க பக்தியா கும்பிட்டு வந்துட்டு மில்ட்ரியோட போய் நல்லா வெட்டி சாப்பிடுவோம். ஓ, அந்த மாதிரி பக்தி உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆமா. ஓ, முதல்ல தயவு, அப்புறம் தான் பக்தி. சரியா சாமி? இல்லைங்க, தயவு, பக்தி, ஒழுக்கம் மூணாவது. சரியா? நாலாவது தான் தவம். அப்புறம் டீட்டெயிலா பார்ப்போம். சிற்றபையாகிய புருவமத்தில் மணியாக விளங்கும் இறைவன் நம் வழிக்கு துணையாக இருந்து நம்மை வழி நடத்துபவனாகவும் விளங்குகின்றான். அவ்வாறு விளங்குகின்ற இறைவனே சிற்றபையிலே இருந்து நம்மளை வழி நடத்துறான் சாமி. நீங்க வெளியே எங்கேயும் போய் தேட வேண்டாம், இருக்கிற இடத்துல இருக்கலாம், சிற்றபையிலே இருக்கலாம். அப்ப எல்லாரோட சிற்றபையில நின்று நம்மள, ஆமா சாமி, அங்க இருந்து தானே மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம சிந்திக்கிறது எல்லாமே, செய்யறது எல்லாமே அங்கே தானே கண்ட்ரோல் பண்ண முடியும், அங்க இருந்து தானே ஆரம்பிக்குது. சரி, அப்படியே கொஞ்சம் வளர்க்கறது கொஞ்சம் முடிங்க, சம்மரியை கொடுங்க. அலைகடல், பூமி, மலை, நெருப்பு, காத்து, நீர், ஆகாயம், மற்ற எல்லா அகிலாண்ட எல்லாமும் அது எங்க இருக்கோ அங்கங்க அப்படியே நிறுத்தி ஒண்ணு மோதிக்காம அதான் நிறுத்தி அதுல உயிரெல்லாம் வந்து பிறக்கிறது, பாருது, சாவது, பிறக்கிறது. அது மாதிரி நகர்வு நடத்தி மாறாம எல்லா இருக்கிற மாதிரி பண்ண திரோதைங்கிற சக்தியால தனியான ஒப்பற்ற ஆர்டர் அதை நடத்தி அருள் தரத்துல தீப்பில்லாம இருக்கிறான். அதான் முத்திக்கு வழித்துணையா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான். அப்படி கடவுளே அப்படிங்கிறார். சரி சாமி, இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னது? தயவு. முதல்ல தயவுல ஆரம்பிக்கணும். தான் தயவு தான், அப்புறம் தான் பக்தி ஒழுங்கும். அப்புறம் தயவு இப்பதான முதல்ல தயவு, முதல்ல இல்லட்டு ஃபர்ஸ்ட் தயவு. இது கடவுள் இல்லைங்க, கடவுள் தான் ஒரு பக்கெட்டு போட்டு குழப்பிட்டு கிடக்குறாங்க. நீங்க ஒரு பக்கெட்டு உங்க பங்குக்கு நீங்க ஒரு பக்கெட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பண்றதுங்க? இப்ப முதல்ல பக்தி தயவுல ஆரம்பிக்கிற சாமி. தயவு இருந்துச்சுனாக்கா இல்லைங்க, தயவுல வந்து மனம் இழகுமா? தயவுனால வந்து உனக்கு மனம் உருகும், மனம் உருகும், அறிவும் அன்பு உடனாக விளங்கும், அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். அப்ப பக்தியில அன்பு வந்து உனக்கு தவம் இல்ல. இப்ப பக்தியில மனம் என்ன செய்யும்? அடங்குமா? நெகிழ்ச்சி உருவம், அசுத்த பவனியார சுத்த பவனியில நிக்குமா? மன நெகிழ்ச்சி. ஆமா, மன உருக்கம், மன நெகிழ்ச்சி ஏற்படும். இல்லைங்க, தயவுல வந்து மனம் கரையும், கரையும், இலகும், ஈரம். ஓகே. பக்தியில வந்து நெகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, ஒரு நெகிழ்ச்சி விடும். சரி, அடுத்து ஒழுக்கம். ஒழுக்கத்துல மனம் பாரம் எல்லாம் போயிடும், மனம் பாரம் லேசாயிரும். தவத்துல அடங்கிடும். இதுதான் டெக்னிக், ஃபார்முலா. அப்ப இது முதல்ல நம்ம தயவுல ஆரம்பிக்காம நேரா தவத்துல போயிட்டு இதை பண்ணிக்கிட்டா ஒண்ணும் முடியாது. முதல் தயவை வளர்த்துக்கிறோம். அதே. ஆனா இப்ப நான் முதல்ல என்ன கேள்வினாக்கா, தயவு மட்டும் செஞ்சுட்டே இருப்போம், தவம் செய்ய மாட்டோம் அப்படின்னு. ஏன் இலக்கிவிட்டு அப்புறம் போவோம் தவத்துக்கு? நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்லா ஜோரா இருப்பீங்க, அவ்வளவுதான். நாளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகணும். சரியா சாமி? முடிவு எடுத்துட்டாங்க, கிளாஸ் முடிய போகுதுன்ட்டு லைட்டை திறந்துட்டாங்க பாருங்க சாமி. அவங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க, சரிங்களா? டெஸ்ட் பண்றாங்க, ஓகே எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டாங்க. சாமி,
நானு மகாபாரதம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆ. மகாபாரதம் எங்க யாரு ஆன்லைன்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன் சாமி. அந்த கதையை தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். ஏன்னா வரலாறு நிறைய சொல்லிக்கிறல, அந்த கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல இந்த தர்மர் வந்து இவரை தூது அனுப்புவாரு. போயிட்டு அவங்ககிட்ட நீ சமாதானம் பேசி சண்டை வேண்டாம், நாட்டை கேளு, நாட்டை கேளுனாக்கா ஒரு பாதி நாட்டை கேளு, அப்படி இல்லைன்னாக்கா ஒரு ஊரா 5 ஊரை கேளு, இல்லைன்னா 5 வீட்டையாச்சும் கேளு, எதாச்சும் கேட்டு வா, எது இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, சண்டை வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப கிருஷ்ணன் வந்து போறாங்க. போகும்போது அவங்க அந்த ஊர் எல்லையில இருந்து வர வைக்கும் பொழுது நிறைய வீடு இருக்கும். அது யாரு சாமி? நிறைய கூட கூட யாராவது இருப்பீங்க சாமி? சொல்லுங்க ஒரு ஆள் பேரு. துரியோதன கூட இருக்கிறீங்களா? அந்த அவரோட குரு யாரு? அவர் பேருனா துரோணர். அவர் வீடு இருக்கு. அவர் இந்த வீடு யாரு வீடு? இது வந்து என் வீடு, நீங்க இங்க தங்கலாம் அப்படின்னு வைங்க. அப்புறம் இன்னொருத்தர வேற பேர் சொல்லுங்க, எனக்கு பேர் ஞாபகம் ஓடிச்சு சாமி. அந்த மாதிரி நிறைய பேர் வீடு. அப்புறம் அந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த அந்த குருடா இருப்பாரு, அவர் பேரு என்ன? இல்ல இல்ல அவரா? அல்ல, அவரோட தம்பி சாமி. அவர்தான் வந்து சொல்லுவாரு இது உங்க வீடு அப்படின்னு. ஓகே, அங்க தங்கிக்கலான்னு. அப்ப அதுல அந்த கான்செப்ட் என்னன்னாக்கா, நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே நம்மளோட 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 நினைக்கிறதுனாலதான் இறைவன் நம்ம கிட்ட வர மாட்டா. இது எல்லாமே இறைவனோட தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அங்க வந்து சதி என்ன தெரியுமா? முதல் வந்து உங்களுக்கு தங்கிட்டானா திடீர்னு அங்கே பாக்குறான். இந்த வித்தனம் அழியே போய் அவன் சேர்த்தான் பத்தியா. ஆமா, அது சுத்திக்கிறான். அப்புறம் போகும்போது நல்ல கேட்டு வெளியே போறாங்க. காத்தால போகும்போது என்ன பண்ண கண்ணன் என்ன பண்ணுவான், கையில மோதிரம் கீழே போடுவான். மோதிரம் அப்படியே நழுவிடுவான் கீழே. அந்த அவனோட தம்பி ஒருத்தன் வருவானே, அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, குனிஞ்சு மோதிரத்தை எடுப்பாரு. எடுத்தோடனே கண்ணன் சொல்லுவான், சீனை பத்தியா என்ன பிரதானமா இருக்கணும். ஆமா, மேல பாப்பாரு. அப்புறம் கை நிட்டுவான், கையில போடாரு. திரும்பி ஆகாயத்துக்கு போகும்போதுக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு துணையா இருப்பேன். இந்த கண்ணன் கருத்து இருக்கு அதுல. கண்ணன் எல்லாம் அவன் பண்ற வேலைதான் சாமி எல்லாமே. சரி சாமி, முடிச்சுக்கோ. அங்க லைட்டு கொடுத்துட்டாங்க. பழம் தோண்டி அதான் ஒரு டாக்காரி போட்டு மறுநாள் கூப்பிட்டு பேசுறேன்னு போச்சுறான். இவன் வந்து வளர்ந்துருவானா சாமி? எப்படி விஸ்வரூபம் எடுத்துருவான். கேட்டிருக்கேன் சாமி, நீங்க அதுக்கு மேல சொல்லாதீங்க, நான் அதுக்கப்புறம் கேட்டு சொல்றேன். நான் அது வரைக்கும் வச்சிருக்கேன். யூடியூப்ல இருக்கு சாமி. கதை சொல்லிட்டே வர்றாங்க. அது வரைக்கும் தான் கேட்டுக்கிறேன். நான் இப்ப அது வரைக்கும் கேட்டுட்டு இல்ல கிளம்புறாங்க. அது கேட்டீங்களா? கிளம்புறான்ல தர்மபுரி. அது பேரு கேட்கலையா? இன்னும் அதுக்கு முன்னால கிளம்பும் போது தர்மர் ஓடி வருவாரு. ஓடி வந்து எங்க அம்மாவெல்லாம் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி கதையா? இல்ல இல்ல இல்ல. நான் கேக்குறது சாமி இல்லைங்க, ரெண்டு பாரதம் இருக்கான். ஒண்ணு வந்து வியாச பாரதம், இன்னொன்னு வந்து இன்னொரு உள்ளி குத்தியா என்னமோ. கதை கொஞ்சம் மாற்றமா இருக்கு சாமி. என்ன மாற்றம்? இப்ப உதாரணத்துக்கு வியாச பாரதத்துல அவங்க இந்த தண்ணி குடிக்க போவாங்களே, நீங்க சொன்னீங்க அந்த என்ன இது ரச்சனி, இங்க எச்சகன்றாங்க. நான் இதுல கேட்டேன், எச்சகன் தான் தண்ணியில விஷம் இருக்கு குடிக்காதுன்னு அவன் அசரீரியா சொல்லுவான். அப்புறம் அவன் கேட்ட கேள்விகள்லாம் வேற கேள்வியா இருக்கு. சரி விடுங்க சாமி, நம்ம முடிச்சிருவோம். வழக்கு கொளுத்திருப்பாங்க. ஓகே. அருட்பெரும் ஜோதி, அது பாரத தனியே பேசலாம். அது இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்காது. நிறைய கதை இருக்கு. கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கிறாரு போத, சின்ன வயசுல படிக்கல. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவள் பிரகாச வள்ளலார் திவ்ய
சொல்லே சொல்லலாம். ராமலிங்காபயம், ராமலிங்காபயம், ராமலிங்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. எல்லாருக்கும் வணக்கம்.